கொண்டு இந்த வருஷத்திலே நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். கர்த்தர் மட்டும் வார்த்தையை தியானிக்க தந்த கிருபைகளுக்காக கூட நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும் என்று சொல்லியும், அந்த வனாந்திரமான அந்த வறண்ட பூமியிலே கர்த்தர் ஆறுகளை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லியும், அந்த ஆறு ஏதேன் தோட்டத்துக்கு பாய்கிற 4 ஆறாக இருக்கிறது என்றும், அங்கே பொன் விளையும் என்று சொல்லியும், அதன் மூலமாக கடந்த கிழமையிலே நாம் அபிஷேகத்தை குறித்தும் குத்துவிளக்கு என்கிற சத்தியத்தை குறித்தும் நாம் பார்த்தோம். அதோடு கூட குத்துவிளக்கு சபைக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லியும் நாம் தியானித்தோம். இந்த நாளிலே தொடர்ந்தும் அதே வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அந்த தேசத்தின் பொன் நல்லது. வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேத கல்லும் உண்டு. அங்கே பொன் மட்டும் இல்லை, அங்கே என்ன இருக்குது? கற்களும் இருக்கிறது. விலை உயர்ந்த மாணிக்க கற்கள் இருக்கிறது. இந்த நாளிலே அதில் ஒரு கல்லை குறித்து நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கோமேதக கல். இந்த கல் விலை உயர்ந்த கல். நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா வெட்டி அழகாக வைத்திருக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த கற்கள் இருக்கிறது. இந்த கல் எதற்கு பாவிக்கப்பட்டு எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்கிறதை குறித்து அதனூடாக சில சத்தியங்களை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இது மண்ணிலே இருக்கிற கல்லாக இருந்தாலும் கூட இது பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே பிரவேசிக்கிற ஒரு நிலைமைக்கு மாற்றப்படணும். அதை எடுத்து அதற்கு சில காரியங்கள் செய்து அதன் பிரகாரமாக அது உள்ளே போக வேண்டும். அதுபோல அந்த கல்லை தரித்து கொண்டவர்களாக நாமும் கூட இன்றைக்கு அந்த கிருபாசன தண்டையிலே போக வேண்டும் என்பது தான் தேவனுடைய வாஞ்சையாக இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா யாத்ராமத்தின் புத்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஏபோத்திலும் மார்பகத்திலும் பதிக்கும் கோமேதக கற்கள் இல்லையா, அது என்ன செய்யணும்? கொண்டு போய் எங்கே பதிக்கணும்? ஏபோத்தில் பதிக்கணும். இந்த ஏபோத்தில் பதித்ததுக்கு பிறகு 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். பின்னும் நீ 2 கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளிலே வெட்டுவாயாக. என்னது? அந்த கற்களை பதிந்ததுக்கு பிறகு அந்த கற்களில் என்ன இருக்கணும் அப்படின்னா இஸ்ரவேல் கோத்திரத்தாருடைய நாமங்கள் இருக்கணும். வருஷம் பாருங்க, அவர் போட்டிருக்கார், அந்த மேலே போட்டிருக்கார், அவர் அங்கி போட்டிருக்காரு. அங்கிக்கு மேலே உள்ளது தான் என்னென்னா அந்த ஏபோத். அந்த ஏபோத்து அங்கி, அதுக்கு பிறகு அந்த மார்பதக்கம் இருக்கிறது. இந்த சொல்லப்போனால் அந்த ஒரு ஷர்ட்டுக்கு மேலே கோட்டு போடுற மாதிரி. இது எந்த நேரம் அவர் போட்டு எல்லா இடத்துலையும் சுற்றுறதில்ல, நேராக தேவ சமூகத்துக்கு போகும்போது அதை கொண்டு போகிறார். அப்போ இந்த மார்பதக்கத்தில் தான் இருக்குது. என்னன்னு சொன்னால் இந்த கோமேதக கற்கள் இருக்கிறது. அதில் என்ன இருக்கிறது அப்படின்னா இந்த 12 கோத்திரத்தாருடைய நாமங்கள் எழுது. அப்படி இப்படியெல்லாம் எழுதக்கூடாது. அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வரிசை பிரகாரமாக ஒரு பக்கத்தில் 6ம் இன்னொரு பக்கத்தில் 6மாக அது இருக்கணும். எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி தான், தேவனுடைய எண்ணத்தின்படி தான் எல்லாம் செய்யப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தால் இந்த ஏபோத் எதை குறிக்கிறது என்றால் மேலான அங்கை குறிக்கிறது என்று சொன்னேன். அப்படியா இருந்தால் இந்த ஏபோத்தை கர்த்தர் ஏன் உண்டாக்கினார், எதற்காக உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். அப்படின்னா நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்ராமத்தின் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் மூலம் வாசித்து பார்ப்போம். உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி நீ ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரனையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரவுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. அப்ப இங்க என்னத்துக்கு அப்படின்னு சொன்னா, ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்காக உன் சகோதரனாகிய ஆரோனை நீ என்ன செய்யணும்? தெரிந்து கொள். அதோடு கூட அவனுடைய பிள்ளைகளாகிய யார்? அபியூ, எலேசியார், நாதாப், அபியூ, இவங்களை இத்மார், இவங்களெல்லாம் என்ன செய்து சேர்த்துக்கொள். அவர்கள் எனக்காக ஊழியம் செய்கிறதுக்காக அவர்களை பிரித்தெடு.
ஆனால் ஆசாரிய ஊழியம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் லேவி கோத்திரத்தாருக்கு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். லேவி கோத்திரத்தார் என்ன செய்தார்கள்னு சொன்னால், அந்த வனாந்தரத்தில் எல்லாரும் ஒரு பகுதியில் இருக்கும்போது அவர்கள் எல்லாரும் மலையின் அடிவாரத்திலே வந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவர்களை கொண்டு கர்த்தர் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்போ உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு அந்த வஸ்திரத்தை செய்யறதுக்கு முன்பதாக நீ அவனை பிரித்து எடுக்கணும். ஜனங்கள்லேருந்து பிரித்து எடுத்ததுக்கு பிறகு அவனுக்கு வஸ்திரம் செய்யணும். அப்படின்னா எந்த வஸ்திரம் அப்படின்னா, அவனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை என்ன செய்யணும், அவனுக்கு உண்டு பண்ணணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பரிசுத்த வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த வஸ்திரங்களை நாம் பாதுகாத்து கொள்ளணும். நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படியா இருந்தால் ஆசாரியனுக்கு என்று இந்த பரிசுத்த வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆசாரியனாக இருந்த ஒருவன் அவன் என்ன செய்தான், இந்த வஸ்திரத்தை அசுத்தப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். நீங்கள் யோசுவாவுடைய புத்தகம், இந்த சகரியாவுடைய புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். யோசுவாவோ வெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக தூதனுக்கு முன்பதாக என்ன செய்தான், நின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த வஸ்திரம் அழுக்கு படிந்தது என்றால் எதனாலே அழுக்கு படிந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கும், அக்கிரமம் என்கிற தான் அந்த அழுக்கு என்று சொல்லப்பட. கிரமம் என்று ஒன்று இருக்கிறது, அக்கிரமம் என்று ஒன்று இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த வஸ்திரத்தை நீக்கி போட்டு அவனுக்கு வேறு வஸ்திரத்தை உடுத்துவி. அந்த வஸ்திரம் எது அப்படின்னா, அந்த அழுக்கு நிறைந்த வஸ்திரம் என்னன்னு சொன்னா அக்கிரமம் என்று போடப்பட்டிருக்கும் இல்லையா. சிறந்த வஸ்திரம் எப்படி, அவன் நோக்கி பார், உன் அக்கிரமத்தை உண்டு நீக்க செய்தேன், உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். அப்போ அந்த அக்கிரமத்தினால என்னது, வஸ்திரம் அசூசிப்பட்டது என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வஸ்திரம் அசூசிப்படாதபடிக்கு நாம் பாதுகாத்து கொள்ளணும். நாம் உலகத்திலே இருக்கிறோம், உலகமானது பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது என்று வேதம் சொன்னாலும் கூட இந்த உலகத்திலே நாம் நம்முடைய வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளணும். நீங்க வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கும் அங்க தெரியும், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத சிலர் சர்தை சபையில் என்ன இருக்கிறாங்க. அப்படின்னா சிலர் என்றால் அநேகர் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த வஸ்திரத்தை அசுத்தப்படுத்தி விட்டார்கள். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்தார்கள், அதை அசுத்தப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, எனவே தான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கும், நீ உன் வஸ்திரங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நான் வருகிற நேரம் உன் வஸ்திரங்கள் அசுசிப்படவும் கூடாது, அது திருட்டு போகக்கூடாது, அது பிசாசு எடுத்துட்டு போயிடக்கூடாது. அந்த வஸ்திரங்களை நீ என்ன செய்யணும், பாதுகாத்துக்கணும். நமக்கு ஆண்டவர் வஸ்திரங்களை தந்திருக்கிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார், நீதியின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். இப்படி வஸ்திரங்கள் எல்லாம் நாம் பாதுகாக்கும் பொழுதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்தின சொல்லப்பட்ட அந்த வெண்மையான வஸ்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்தமான வஸ்திரம் என்று சொல்லி பாருங்க. பரிசுத்தமான வஸ்திரம் என்றால் அது உடையிலே இருக்கிற ஒரு, அதாவது என்னன்னு சொன்னா ஒரு அலங்காரமான, ஒரு அசுத்தப்பட்டதை நாம் எப்பொழுது என்ன செய்ய மாட்டோம்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது பரிசுத்தமா இருக்கணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப அந்த உடையின் அமைப்போ அல்லது போனா அந்த உடை எப்படி இருக்கணும், எந்த இதில் இருக்கணும், எவ்வளவு தூரம் இருக்கணும், எது எதெல்லாம் பதிக்கப்படணும் என்கிறது ஒரு மனிதனுடைய ஞானத்தினாலே தோன்றினதோ மனிதனுடைய சிந்தையினாலே தோன்றினதோ ஒன்றல்ல. அது தேவனுடைய சிந்தனையிலும் தேவனுடைய ஞானத்திலும் நிறைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதை யாரும் சாதாரணமா செய்ய முடியாது. அதற்காக ஆண்டவர் சிலரை நியமித்தார். அவர்களுக்கு என்ன செய்தார் என்று சொல்லி பார்ப்பீங்கன்னு சொன்னா, நீங்க பாருங்க, யாத்ராமத்தின் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயா. என்னது, போய் சொல்லு, 4 பேர்கிட்ட சொல்லி இப்படி வஸ்திரம் செய்ய அப்படின்னு இல்லை. நான் ஞானத்தினாலே நிறைத்த, ஞானத்தின் ஆவினாலே நிரப்பின விவேகமுள்ள இருதயமுள்ள யாவரோடும் கூட நீ என்ன செய்யணும்,
போய் சொல்லு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ஞானம் என்றால் என்ன என்பது நமக்கு தெரியும். ஞானம் என்று சொன்னால் நீதிமொழிகள் புத்தகத்தில் 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. எப்படி என்றால், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. யோபுடைய புத்தகத்தில் நீங்க 28 அதிகாரம் 28 வசனத்தை வாசித்தீங்கன்னா, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுகிறதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலக்குவதே புத்தி என்று. அப்ப எது? கர்த்தருக்கு பயப்படுறது, ஆண்டவருக்கு பயப்படுகிறது தான் ஞானம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப ஞானம் நமக்கு இருக்குமே, ஆனா நாம் ஜீவனை பாதுகாத்து கொள்வோம் என்று பிரசங்கி சொல்லுகிறான். 7 அதிகாரம் 12 வசனத்திலே ஞானம் என்னதான்? பாதுகாக்குது. அப்புறம் திரவியமும் கேடகம், ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு என்னத்தை தரும்? ஜீவனை. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ளே இருக்குமே, ஆனால் எனக்கு ஜீவனை தருவார், அதாவது எனக்கு நித்திய ஜீவனை தருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தா விவேகம் என்றால் என்ன? ஞானத்தின் ஆவியினாலே நிறைத்து விவேகமுள்ள சிலர் அதை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விவேகம் என்றால் என்ன அப்படின்னா, நமக்கு விவேகத்தை குறித்து நல்லா தெரியும். நான் இன்டர்நெட்டில் தேடி பார்த்த போது அங்கே போட்டிருக்கு, பகுத்து உணரும் வல்லமை, பகுத்தறிவு, புத்தி கூர்மை, மதிநுட்பம் அப்படின்னு போட்டிருக்கு. அது என்னது? பகுத்து உணரும் வல்லமை. அடுத்தது போட்டிருக்காங்க அங்கே என்னன்னு சொன்னா பகுத்தறிவு. ஏன் அப்படி போட்டிருக்காங்க? ரெண்டு ஒன்று தானே அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு என்னது? எல்லாருக்கும் என்ன கொடுத்துருக்காரு ஆண்டவர்? 6 அறிவை கொடுத்துருக்காரு. இந்த 6வது அறிவை என்ன சொல்றாங்க? பகுத்தறிவு. எல்லா மனுஷரும் கொடுக்கப்பட்டது பகுத்தறிவு. சாதாரணமாக எல்லாருக்கும் பகுத்தறிவு இருக்கு. ஒரு வாழைப்பழத்தை எடுக்கிறீங்க, இல்லை மாம்பழத்தை எடுக்கிறீங்க, எடுத்து பார்த்தா இது நல்லதா கெட்டதான்னு பார்த்தோன்னு சொல்றதுக்கு, அந்த தோலை பார்த்தோன்னு சொல்ற, இது எது? பகுத்தறிவை வைத்து நம்ம ஆனால் பகிர்த்து உணர்கிற ஒரு அனுபவம் என்கிற எப்படி தெரியுமா? இந்த சந்தர்ப்பத்திலே நான் இப்படிப்பட்ட காரியத்தை எப்படி செய்யலாம், என்ன விதத்திலே செய்யலாம், அது எல்லாருக்கிட்டையும் கிடையாது. அந்த அறிவு ஒரு வித்தியாசமான, ஒரு விசித்திரமான ஒரு அறிவு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப இந்த அறிவு தான் ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. நீங்க இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் புத்தகத்தில் 16 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான். அப்படித்தானே? வாசிங்க. இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். என்னது? விவேகியாரு? இருதயத்தில் ஞானம் இருக்கணும். ஞானம் இருந்தா என்னது கல்வியை பெருக்குமா? அங்கதானே போட்டிருக்காங்களே, உதடுகளின் மதுரம். அது என்னையா உதடுகளின் மதுரம் ஞானத்தை, கல்வியை பெருக பண்ணும் அப்படின்னா நம்ம யோசித்து பார்க்கிற. எப்படி தெரியுமா? போய் அது என்ன பாடமா எழுதும்? டெஸ்ட்ல பாஸ் பண்ணுமா? இல்லை. அப்ப ஞானமான வார்த்தைகள் வருகிறது. தேவனுக்கு பயந்து இருதயத்திலே விவேகம் கொண்ட ஒருவனுடைய வாழ்க்கையிலே அவன் பேசும்போது அவனுடைய கல்வி, அந்த திறமையானது வெளிப்படுகிறது. அதான் நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, அவர் என்னை காலை தோறும் எழுப்புகிறார், கல்வி மான்களுக்குரிய ஒரு ஞானத்தை இருக்கா வேதத்துல? ஏசாயால இருக்குது. அப்ப என்னது? அந்த கல்விமான்களின் ஞானம் வருகிற. அப்ப என்னது? மதுரமானது, ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தைகளை ஏற்ற விதமாக சொல்லுகிறது தான் ஞானம். ராகல் பார்க்குற மாதிரி பார்த்த ஒரு மாதிரி இருக்கு. வித்தியாசமான எது இருக்கா? இல்ல. ஏன்னா இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். இவன் படிச்சவன் படிக்காதவன்றதை அந்த இடத்துல காட்டி கொடுத்துருவோம் அப்படின்றாரு.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப விவேகம் என்றால் அப்ப நாம் பார்க்கிறோம் ஞானத்தினாலே நிறைந்தவன் விவேகம் உள்ளவன் என்று சொல்லி நான் ஒரு பதிவை நான் பார்த்தேன் இன்றைக்கு காலைல. அப்படி அதில் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, விவேகம் எனில் பரம்பொருள் ஒன்றே என்ற உண்மையானது அறிந்து கொள்வதுடன் நம் கண்களால் பார்க்கும் இவ்வுலகம் அனுபவிக்கும் பொருட்கள் அனைத்தும் தற்காலிகமாக தோன்றுகிறதே அன்றி ஒன்றும் நிலையுள்ளது அல்ல என்று உணர்கிறதே விவேகம் என்று நான் எழுதல, நான் சொல்லல. நீங்க போய் விவேகம்னு அடிச்சா மேலால வரும். விவேகம் என்கிறதுக்கு எப்படியா, பரம்பொருள் ஒன்றே, காண்கிற எதுவுமே நிலையற்றது. இந்த உலகத்தில் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், எதை செய்தாலுமே எல்லாமே நிலையற்றது என்று சொல்லுகிறான். யாரு? ஞானஸ்நானம் பெற்றவனோ, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவனோ, ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டவனோ, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவனோ அல்ல. யாரோ ஒருவன் எழுதியிருக்கிறான். ஆனால் இந்த பரம்பொருள் என்கிறது யார் என்றால் நம்முடைய ஆண்டவர் ஒருவரே நிரந்தரமானவர் என்றும் அவரை அல்லாது எதுவுமே நிரந்தரமற்றது என்றும் நாம் பணிவோம். அப்படித்தானே? அப்படியா இருந்தா விவேகம் என்கிறது எதுனா, என் ஆண்டவரை குறித்த சரியான அறிவு. அந்த அறிவினாலே நிறைந்தவர்களைத்தான் என்ன செய்கிறார்? வஸ்திரத்தை செய்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே. அப்ப இது என்னதான் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் அவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். என்னது பரிசுத்த வஸ்திரங்களை நீ என்ன செய்யணும்? அவர்களுக்கு நீ உண்டு பண்ணணும். எதற்காக என்றால் ஊழியம் செய்கிறதற்காக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தா பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஊழியம். எல்லாரும் தான் வந்தாங்க மலை அடிவாரத்தில். அப்ப எல்லாரையும் ஆசாரியர்கள் என்றல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எந்த ஒரு ஊழியம் செய்தாலும் கூட நாம் தேவனுக்கு செய்கிறோம் என்கிறதை நாம் பார்க்கணும். அந்த ஊழியத்தை செய்கிற போது அந்த ஊழியத்துக்குரிய கனத்தை கொடுக்கிறவர் தேவன். அது பிரசங்க, இப்ப நான் அது ஆசாரியனுக்கு அன்றைக்கு கொடுத்த ஊழியம் அப்படி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் எபேசியர்ல பார்க்கும் பொழுது 5 விதமான ஊழியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், போதகர் ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், இல்லையா, சுவிசேஷர் ஊழியம், இப்படி எல்லாம் இருக்குது. அப்ப ஆனா என்ன தனியா அப்படியே கொடுக்கலன்றது இல்லை. ஒரு ஆளுக்கு சுவிசேஷத்தின் ஊழியத்தை கொடுத்தாரா, இன்னொருத்தருக்கு தீர்க்க தரிசன வர்த்தத்தின் கொடுத்தாரா, இன்னொருத்தருக்கு போதகத்தின் வர்த்த. எப்படி இதை பார்க்கிறோம் என்று சொன்னால் மேடைகளிலே அல்ல, நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுவிசேஷகராகத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகளோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த ஆசாரியர்கள் அல்ல, அந்த காலத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு அழைக்கப்பட்டு அவருடைய புண்ணியங்களை தெரிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்கள். இப்ப நாம் எல்லாரும் யாருன்னா அவருடைய புண்ணியங்களை, அப்ப நாம் ஒவ்வொருவரும் சுவிசேஷகர்களா இருக்கிறோம். சுவிசேஷகர். நீங்க தானியேல் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பாருங்க, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்திலே ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்கள் என்ன செய்வாங்க? பிரகாசிப்பாங்க அப்படின்னு போட்டு நீங்க 52ஆம் அதிகாரம் ஏசாயா 52:7 வாசிங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகருடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆண்டவர் அவரவருக்கு சில ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். ஒருவனுக்கு 5 ஊழியம் அப்போஸ்தலர்கள் கொடுத்திருக்கலாம், அல்லது தனித்தனியாக கொடுத்திருக்கலாம், அல்லது போத ஊழியத்தை கொடுத்திருக்கலாம், மேய்ப்பு தன்மையை கொடுத்திருக்கலாம், அப்போஸ்தலர் இப்படி எல்லா ஊழியங்களையும் தனித்தனியாக கொடுத்திருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஊழியம் இருக்கிறது. அவனவன் திறமைக்கு தக்கதாக 5, 2, 1 கொடுத்துட்டாரு, அது வேற. ஆனா பொதுவாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்கள் இருக்கு. நாம் எல்லாரும் ஏபோத்தை தரித்துக் கொண்டு அந்த ஏபோத்தில் அந்த கற்கள் பதிக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படணும். எனக்கு தெரிய ஒரு இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் இந்த நான் ஜெபம் பண்ணும்போது நான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறது நினைக்கிற 2 பேருக்காக ஜெபம் பண்ணுறது. ஒன்று, இந்த மேலான சுவிசேஷத்தை தேவ சமூகத்திலிருந்து காத்து எங்களுக்கு அதை சரியான அர்த்தங்களோடு கூட எங்களுக்கு பகிர்ந்து கொண்ட பரிசுத்தவான்கள் இருக்கிறவர்கள், அதே வேளை கர்த்தருக்குள்ளே போன எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணுவேன்.
ஏன்னா அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டிகள், அவர்கள் முன்மாதிரியா இருந்தாங்க, அவர்கள் எங்களுக்கு போதித்தாங்க. அந்த போதனையின்படி தான் இன்றைக்கு நாம என்ன செய்கிறோம், காரியங்களை செய்கிறோம். எனவே அவர்களுக்காக ஜெபம். இரண்டாவது, இந்த சுவிசேஷம் சொல்லுகிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறது. ஏனென்றால் இந்த சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு நேற்றல்ல அன்றையில இருந்து பெரிய பெரிய பணக்காரர்கள். அவர்கள் தங்களுடைய சொத்தை எல்லாம் கொடுத்துட்டு இந்த நம்முடைய நாடுகள் போன்ற அந்த நாடுகளுக்கு வந்து வெயில்ல போய் கால்ல கொப்பளம் தலையில கொப்பளம், அடுத்த வேலைக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை அவர்கள் கொடுத்த நிமித்தமாக தான் இன்றைக்கு நானும் கூட இந்த இடத்துல நிற்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். சுவிசேஷர்கள் சும்மா கிடையாது, அவங்க எங்கேயோ நின்று பேசினது கிடையாது. தேசங்களுக்கு தேசங்கள் போனாங்க, தொப்பியை பிடிச்சி சாப்பாடு போடுங்கன்னு சொன்னவங்க எங்க லண்டன்ல பெரிய குதிரை பந்தயம் வைத்திருந்தவர்கள். அப்படிப்பட்டவங்க போனாங்க, எல்லாத்தையும் இழந்து போனாங்க. ஏன் தெரியுமா? அவர்களுக்குள்ளே ஒரு தாகம் இருந்தது, எப்படியாவது இந்த ஜனம் ரட்சிக்கப்படணும். எப்படி? அப்ப என்னது? சுவிசேஷர்கள். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப எந்த ஊழியத்தை செய்தாலும் அது நம்ம அப்ப ஆண்டவர் பார்க்கிறார். எப்படி தெரியுமா? அவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்குது. அப்படித்தானே? சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு, நம்ம பாதங்களை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கணும். ஏன் தெரியுமா? அவர்கள் காடுகள் மேடுகள் அங்கங்கெல்லாம் போய் போய் பார்த்தா அதுக்கு கல் முள் எல்லாம் குத்தி ரத்தம் வடிஞ்சு அதே வேளை கருப்பாகி அது அப்படியே பார்க்கறதுக்கு ஏதோ மாதிரி இருக்குது. அப்படித்தானே? இன்னைக்கு இருக்கிற வசதிகள் இல்லை. அன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் சபையில் இருந்த பாஸ்டர்மாரை பற்றி சொல்லப்போனால் சரித்திரங்கள் அப்படிப்பட்டது. எப்படின்னு சொன்னால், ஒரு பாஸ்டர் ஒரே ஒரு இடம் அதில் அந்த சிஸ்டர் மாதிரி இருப்பாங்க. அவர் என்ன செய்வார், நைட்டில் போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் படுத்திருப்பார். துணியை கழுவி காய போட்டால் காணாமல் போயிடும். பாஸ்டர் ஜோசுவான்னு சொல்லுகிற ஒரு தகப்பன் அவர் என்ன செய்தார்னு சொன்னால், எங்களுக்கு தெரிய காலையில் எப்போ பார்த்தாலும் வேதத்தை தியானிப்பார். தியானிக்கும் போது கண்கள் இருந்து கண்ணீர் அப்படியே ஓடும். அவருக்கு காலை பார்த்தீங்கன்னாக்க புண் அப்படி நிறைஞ்சிருக்கும். ஆனால் அந்த காலோடு இழுத்துக்கிட்டு விசுவாசிகள் வீடுக்கு போகிறதும், அதே வேளை ஒவ்வொருவருக்காய் போய் அந்த துண்டு பிரதியை கொடுக்கிறதோ, அவர்களுக்காக அழுது ஜெபிக்கிறதும், அதே வேளை யாரெல்லாம் அவங்களோட அவரை ஒரு காலத்தில் இந்த மலை பிரதேசங்களில் தான் இருந்தாங்க. அந்த மலை பிரதேசங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, போனவங்களுக்கு தெரியும். அந்த கல்லுகளுக்கு மத்தியில் போகும்போது எவ்வளவு கஷ்டம் தெரியும். கால் தவறுனா கீழே விழுந்துருவோம். அப்படிப்பட்ட பாதைகளில் போய் முள்ளுகள் குத்த கல்லுகள் குத்த தேவனுக்கென்று தங்கள் வாழ்க்கையை பிரயாசமாக ஒப்பு கொடுத்தவர்கள் அவர்கள். அந்த சுவிசேஷனுடைய அந்த பாதத்தை தான் கர்த்தர் பார்ப்பாரு. ஓ, இந்த மகன் எனக்காக இந்த உலகத்தில் செய்த அற்புதங்கள் அல்லது போன பெரிய காரியங்கள், என் நாமத்தை சுமந்து கொண்டு போய் அந்த அறியாத தரித்திரர்களுக்கு கொடுத்தாரே என்பதை தான் அவர் பார்ப்பார். அப்பொழுது கால்களை பார்க்கும்போது முள்ளுகள் குத்தின கால் அல்லவா, கல்லு குத்தின கால் அல்லவா, அந்த கிளாஸ் துண்டு குத்தின கால் அல்லவா, ரத்தம் ஓடி இருக்கு. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது அழகாக இருக்கும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கவும். எனக்கு கடைசியில் பாப்பா, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப எந்த ஊழியமாய் இருந்தாலும் சரி, அந்த ஊழியத்தை மனரம்யமாக உத்தமமாக அழகாக நாம் செய்யணும். சாதாரணமாக இந்த இடத்துல இருக்கிற ஒரு வயர் சுத்துறதா இருக்கலாம், நாக்காலை தூக்கி வைக்கிறலாம், இல்லாட்டி அதை செய்யலாம், எதா இருந்தாலும் சரி, எந்த ஊழியம் செய்தாலும் நாம் தேவனுக்கு என்று செய்கிறோம் என்று நினைக்கணும். பிரசங்கம் பண்ணுகிறது தான் ஊழியம் அல்ல, அல்லது போனால் சுவிசேஷம் சொல்றது தான் ஊழியம் அல்ல, அல்லது போனால் ஏதோ ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றதோ இல்லை. எந்த ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் மனரம்யமாக கர்த்தருக்கென்று செய்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். இல்லையா? ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப அந்த உத்தம இருதயத்தோடு நாம் செயல்படணும். அந்த உத்தம இருதயத்தோடு கூட செயல்படும் பொழுது, ஏற்ற நேரம் வரும் பொழுது கர்த்தர் எங்கேயோ இருந்து எங்கேயோ கொண்டு போய் உயர்த்துவார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிங்களே. ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். என்னது? அப்போஸ்தலர்கள், அதாவது சபை பெருக ஆரம்பிச்ச உடனே அங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு. விதவைகள் விசாரிக்கப்படுகிறார்கள் இல்லையே அப்படின்றது. அப்ப அவங்க சொன்னாங்க, அப்போஸ்தலர் சொன்னாங்க, நாங்க ஜெபம் பண்றதுல பிரசங்கம் பண்றது தான் எங்க வேலை. எனவே நீங்களாகவே தெரிந்து கொள்ளுங்கள்.
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்தவங்க, நற்சாட்சி பெற்றவங்களை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அவங்களை இந்த ஊழியத்துக்காக நாம் நியமிப்போம். என்ன ஊழியம்? பந்தி விசாரிக்கிறது. சாப்பாடு கிடைச்சா சிஸ்டர், அதுதான் அவங்க வேலை. அதுதானே வேலை. அன்றாட விதவைகளை விசாரிக்க. சாப்பாடு கிடைச்சவங்களுக்கு கிடைக்கலையா? ரைட், கொண்டாறேன். இந்த வேலைக்கு தான் அவங்க திரும்ப. ஆனால் இவர்கள் அந்த வேலையில உண்மை உள்ளவர்களாக இருந்தபடியினாலே ஒரு நாள் என்ன தெரியுமா நடந்தது? மந்திரி வேத வாசிக்கிட்டே போறான். பேதுரு ஆண்டவர் கூட்டி போய் அவனுக்கு விளங்கப்படுத்துன்னு சொல்லல. யோவானை கூட்டிட்டு போய் விளங்கப்படுத்துன்னு சொல்லல. பிலிப்பு, நீ இந்த ரதத்தில் ஏறு, அப்படித்தானே? பிலிப்பு ரதத்தில் ஏறும்போது அவர் யாரு? பெரிய பாஸ்டரும் கிடையாது, அப்போஸ்தலரும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, மேய்ப்பரும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. சாதாரணமா கரண்டி எடுத்து சாப்பாடு போடுறவன். ஆனா என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைந்து நற்சாட்சி பெற்றவன். சின்ன ஊழியமா இருந்தாலும் உண்மையா செய்கிறவன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் வாசிக்கிறது என்னன்னு அவன்கிட்ட கேளு, அப்படிதானே? அவன் ஏசாயா புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். இதன் அர்த்தம் உமக்கு தெரியுமான்னு கேளு. கேட்கிறான். அவன் என்ன தெரியுமா சொன்னா? சொல்லித்தர ஆள் இல்லாட்டி நான் எப்படி ஐயா தெரிஞ்சு? அவ்வளவுதானே. சொல்லி கொடுக்குறது ஆள் இல்லாட்டி சொல்லி கொடு, நான் கேட்கிறேன். சொல்லி கொடுத்தான். ஏசாயா நிருபத்தில் எழுதியிருக்கு, இப்படிதான் இயேசு கிறிஸ்து சொன்னா. அப்படியா இருந்தா உடனே ஞானஸ்நானம் தான் அப்படின்ட்டான். மந்திரி என்ன சொன்னா? தண்ணீர் இருக்கிறது, தடை என்னப்பா? ஞானஸ்நானத்தான். ஏன்னா ஞானஸ்நானம் எடுத்ததான் பரலோகம் போலான்னு இவன் சொல்லிட்டான். யாரு? பிலிப்பு சொல்லிவிட்டான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், இப்படி கண்ணின் மரியாதையில் பிறப்பாரு, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அவனுக்கு விளங்கப்படுத்தி சொன்னார். என்ன தெரியுமா? நீ இப்போ அதே வழியில போய் பரலோகம் போகணுமா இருந்தா நீ உடனே ஞானஸ்நானம் எடுக்கணும், பாவம் மன்னிப்பு பெறணும். அப்படியா? உடனே தான். யார் இவர்? என்ன அப்போஸ்தலரா? எப்ப? இந்த பந்தி விசாரிப்புக்காரன் உண்மை உள்ளவனாக இருந்தபடினாலே போதக ஊழியத்தை அங்க செய்ய கத்தக்கிருபை செய்தார். இன்னைக்கு நீங்க எந்த ஊழியமா இருந்தாலும் சரி, நீங்க செய்யும் போது ஏற்ற நேரத்தில் உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தணும் அதை கத்த செய்வார். ஒவ்வொரு காரியமும் செய்துட்டு வரும்பொழுது உங்க மூலமா தான் அற்புதம் நடக்கும். ஆண்டவர் அங்கிருந்து இறங்கி வந்து ஒவ்வொருத்தர் மூலமா அற்புதம் செய்யறதில்ல, உங்கள் மூலமாகத்தான் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ஜனங்கள் விடுதலை பெறுவார்கள், சாத்தானுடைய காரியத்திலிருந்து விடுதலை பெறுவாங்க. அது யாருன்னா உங்கள் மூலியமா தான். இந்த செய்தி எப்படி ஆயத்தப்படுத்துறது எனக்கு தெரியல. முதலாவது உட்கார்ந்துட்டு இந்த வசனத்தை பார்த்து தடுமாறி பார்த்தேன். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டு வந்தேன், சரி ஏதோ செய்யுங்க அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒரு சத்தியத்தை தந்தார், அதை தான் உங்களோட பகிர்ந்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் அப்போஸ்தலருடைய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்களே. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியை நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கத்தார் அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டார். 3ஆம் வாசிங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவி ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். என்னது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைந்த 7 பேரை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருத்தன் யாரு? பிலிப்பு. பிலிப்பு யாருக்கு? மந்திரிக்கு சத்தியம் சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்துட்டான். மந்திரி போயிட்டான். ஒன்று நான் ஞாபகம் வச்சுங்க, ஒரு மாம்பழத்தில் எத்தனை கொட்டை இருக்குது? ஒன்று தானே இருக்குது. ஆனால் அந்த கொட்டையிலேருந்து எத்தனை மாம்பழம் வரணும் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. நீங்க ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லி அவன் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு அவன் போய் இன்னொருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லுகிறான். இப்படி சுவிசேஷத்தை பரவிக்கொண்டு போகிற போது, அது அநேகரை ஆசீர்வதிக்கும் போது அந்த கணக்கில் வர்றதெல்லாம் உங்களுக்கு வரும். ஏன்னா முதல் வித்திட்டவங்க நீங்க. பவுல் என்ன சொல்றாரு? நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளையச் செய்தார். அப்படிதானே?
என்ன இதை போய் சொல்லி அவன் ரட்சிக்கப்பட்ட என்ன இல்லை, அவன் ரட்சிக்கப்பட்டு நாளைக்கு பெரிய ஒரு சுவிசேஷகனாக மாறலாம், பெரிய தீர்க்கதரிசியாக மாறலாம், அநேக ரட்சிப்புகளை நடத்தலாம். வேற ஏதோ ஒரு தேசத்தில் போய் ஆப்பிரிக்கா கண்டத்தில் போய் அன்றைக்கு ஒரு மனிதன் என்ன செய்தான் என்று சொல்றார், அந்த மனிதனுடைய இருதயத்தை பார்த்து சொல்றாங்க, இதுதான் அந்த இருதயம் அப்படின்றாங்க. அவ்வளவு பேருக்கு சத்தியத்தை சொன்னானே, அந்த ஜனங்களை ரட்சிக்கப்புள்ள வழிநடத்தினானே. அப்படியா இருந்தா இன்றைக்கு நீங்க விதைக்கிற ஒரு விதை அநேகரை கொண்டு வரும். அது நினைச்சிங்க. அப்போ மந்திரிக்கு சாட்சி சொன்னா, இப்போ ஸ்தேவானை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கும், ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைஞ்சவன். இப்போ என்ன செய்யறேன்னா சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்படி தாங்க எங்க இது அந்த ஆபிரகாம் மோசே இப்படி எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து வந்தாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பல்ல கடிச்சாங்க. பல்ல கடிக்கும் போது என்ன தெரியுமா நடக்குது? அபிஷேகத்தினால் நிறைகிறான். அபிஷேகத்தினால நிறைகிறவனுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்படிதானே? அவன் கண்களை திறந்து பார்க்கிற போது பார்க்கிறான், இயேசு கிறிஸ்து நிற்கிறார். சொன்னானா இல்லையா? இது என்ன கதையா எழுதி வச்சிருக்கிறாங்க? இல்லையே, உண்மையா நடந்தது தானே எழுதி வச்சிருக்கிறாங்க. அவன் பார்த்தான், ஏசு இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ சுவிசேஷத்தை சொல்லுகிற வேளையிலே, அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிற வேளையிலே தேவன் உனக்கு தம்மை வெளிப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். தான் யார் என்பதை வெளிப்படுத்த. அப்போ என்ன செய்ய பார்த்தாங்க, கல் எறிந்தாங்க, கொன்னாங்க. சுவிசேஷம் சொல்ல போனால் சில நேரம் இதுதான் நடக்கும். இந்த பட்டேலோ அப்படின்னு யாரோ ஒரு போதகரை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று புதுசாக இந்த கிழமை தான் அவர் வந்து நிறைய ஊழியங்கள் செய்து வாலிபர் மத்தியிலே, அதாவது பைபிள் காலேஜில் எல்லாம் செய்திருக்கிறவரை, ஏற்கனவே அவருக்கு கொலை அச்சுறுத்தல் வந்திருக்கு. ஆனால் அவர் ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாரு, எனக்கு இப்படி அது சீக்கிரத்தில் வரப்போகுதுன்னு சொன்னோன்னே, அவர் ஒரு மோட்டர் சைக்கிளில் போயிருக்காரு. மோட்டர் சைக்கிளில் போயிட்டு ஒரு இடத்துல கூட்டம் முடிச்சுட்டு வந்தால், இந்த மோட்டர் சைக்கிள் அவர் மேலே கிடக்குது. அவர் செத்துருக்கார். பக்கத்தில் சில கம்புகள் இருந்திருக்கு. அந்த கம்புகள் எல்லாம் ரத்தம் இருந்திருக்குது. ஆனால் பரிசோதனையில் பார்த்தா இவருடைய சரீரத்தில் எதுவுமே கிடையாது. அந்த மோட்டார் சைக்கிள் சில பகுதிகள் நொறுக்கப்பட்டிருக்கிறது. அதே வேலை என்னென்னா, இவருடைய தலையில் பலமான அடிகள் விழுந்திருக்கிறதாக சொல்லி காங்கிரஸ் கூட இப்போ பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய மனைவி அந்த இடத்துல கடைசி அந்த அடக்க ஆராதனை நடக்கும்போது, இப்போ வீடியோ இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், இப்படி கையில் மைக்கை பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் உண்மையிலேயே அவரோடு கூட நடந்தவர்களாக இருந்தால் தொடர்ந்தும் பயணிங்க. அவருடைய வாழ்க்கையில் அவர் எல்லாத்தையும் மன்னிக்கிறவர் இருந்தார், நீங்களும் மன்னிங்க. யாரும் பழைய, ஏன்னா சில கிறிஸ்தவ அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சுன்னா இதை பற்றி இப்படியெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க, எதுவுமே செய்ய வேணாம், அவர்களை நாங்களும் மன்னிக்கிறோம். இன்றைக்கு அந்த முத்து நிலத்தில் விழுந்தது. இது எத்தனை பேரை கொண்டு வரும் என்பது தெரியாது. அந்த சாட்சியின் மூலமாக இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ ஆண்டவருக்காக போகும்போது சில நேரம் இவைகளும் நடக்கும். துப்புவாங்க, தூசிப்பாங்க, நீங்கள் நோட்டீஸை கொடுத்தோன்னு வாங்கி அப்படியே குப்பையில் போடுவான், எல்லாம் செய்வான். ஆனாலும் மனரம்யமாக நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய பலனை கர்த்தர் தருவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ லேவி கோத்திரம்தான் ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி பார்க்க. அப்போ சின்ன ஊழியமாக இருந்தாலும் பெரிய ஊழியமாக இருந்தாலும் செய்யணும். லேவி கோத்திரத்தை தான் கர்த்தர் அழைச்சார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னாக்க, என்னாமத்தின் புத்தகம் 16 அதிகாரம் 8-10 வரைக்கும் வாசிங்க. பின்னும் மோசே கோராகை நோக்கி, லேவியின் புத்திரரே கேளுங்கள், கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிடத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னோடே கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? என்னது? இந்த கோராக கூட்டம் இருக்காங்களே, தாத்தா நவீரம், இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறதுன்னு சொன்னால், இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அப்படியே தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல இங்கே இருப்போம் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்தம்பம் பண்ணுறது தான் அவங்க வேலை. அப்படி தானே? அவங்க அந்தந்த இடத்துல கொண்டு போய் ஸ்தம்பம் பண்ணிடுவாங்க. இது அந்த இடத்துல பண்ணியாச்சு, அப்புறம் தூக்கிட்டு போகிறது, இதுதான் அவங்க வேலை. என்னது? அந்த தூபப்பீடத்தை தூக்கிட்டு போகணும், கரண்டியை தூக்கிட்டு போகணும், அந்த தசக்கு தோலை தூக்கிட்டு போகணும், இப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணும். ஆனால் அதுக்குன்னு ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்கிறாரு. அது இவங்களுக்கு எப்படி இருக்குதா?
தேவ பிள்ளையை நான் ஒன்று சொல்லுகிறேன், எந்த ஒரு காரியமும் அற்பமானதல்ல. தேவன் உனக்கு கொடுத்த சின்னதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம், ஆனால் அது தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. அது உண்மையாக மனரம்யமாக செய்யுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ ஆசாரிய ஊழியத்துக்கு கூடாரத்துக்குள்ளே ஏபோத்தை தரித்தவன் தான் உள்ளே போவான். ஆனால் இந்த ஆசாரியர்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆரோனும் ஆரோனுடைய குமாரரும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு முன்னடையாளமான ஆசாரியர்கள். ஆனால் அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்க. ஆனால் இன்றைக்கு நமக்கென்று ஒரு ஆசாரியன் இருக்கிறார், நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்து இயேசு. அப்படிதானே? நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏபோத்தில் இருக்கிறது போல கோத்திர பிதாக்களுடைய நாமங்கள் இருக்கு. அப்படிதானே? ஏபோத்தில் அந்த கல்லில் என்ன இருக்குன்னா கோத்திர பிதாக்களுடைய நாமம் இருக்கு, 12 நாமம். இந்த நாமத்தை தரிச்சுக்கிட்டு ஆசாரியம் உள்ள போவான். உள்ள போகும்போது இது உரச ஆரம்பிக்கும் போது என்ன செய்வான்னா அவர்களுக்காக போய் பரிந்து பேசுவான். ஆண்டவரே, இந்த கோத்திரம் இதுக்காக எல்லாம் பரிந்து பேசுவான். கர்த்தர் என்னென்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. உள்ள போய் பரிந்து பேசுகிறது. இன்னைக்கு தேவ ஜனமே, இதுதான் என்னுடைய சத்தியத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னால், நானும் நீயும் ஏபோத்தை தரித்தவர்களாக தேவ சமூகத்திலே போய் நிற்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். அநேகருக்காக பாரப்பட்டு தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிற, பரிந்து உரைத்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏதோ எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் வேலைக்காக, என் வருமானத்துக்காக என்று ஜெபம் பண்ணி ஒரு தரித்திர ஜெபத்தோடு நிற்காதபடிக்கு அநேகருக்காக ஜெபிக்கத்தக்கதாக தேவன் நம்மை, உங்களை மட்டுமல்ல, என்கிட்ட இந்த குறை இருக்கு, தேவன் அதை நிறைவேற்றுவாராக. அநேகருக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஜெபம். இந்த நேரத்தை பார்த்துருப்பீங்க, என்னது பூமி அதிர்ச்சி, டிவியில் பார்த்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கோழியை கடிச்சிட்டு பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு பாரு அங்கே நடந்துருச்சுன்னு இருப்பீங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ணினீங்க? அந்த குழந்தைகள் அதுக்குள்ள சிக்கி கிடக்குது, ஆண்டவரே அதை ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொன்னீங்க. எத்தனை பேர்? மனசாட்சியை தொட்டு கேளுங்க. எவன் செத்தா நமக்கு என்ன? நானும் என் பொஞ்சாதி பிள்ளைகள் நல்லா இருந்தா போதும், நல்லது. ஆனால் தேவன் ஒரு நாள் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? என் ஜனத்துக்காக அழுகிற ஒரு கூட்டம் இருந்ததே என்று சொல்லி எதிர்பார்ப்பார். நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். புலம்பலுடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், எழுந்திரு, ராத்திரியிலே முதற்சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவர் சமூகத்திலே என்ன செய்யணும், உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் மூலைகளிலும் பசியினாலும் மூச்சு திணறுகளினாலும் போகிற உன் குழந்தைகளுக்காக நீ தேவனிடத்தில் என்ன செய்யணும், விண்ணப்பம் பண்ணு, ஜெபம் பண்ணு. அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். அதேவேளை இப்படி பாடுகளுக்குள்ளே இருக்கிறாங்களே, ஆண்டவரே இவர்களை மீட்டுக் கொள்ளும், ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு வாழ்வை கொடுமா. நல்லா யோசித்து பாருங்க, இதே நிலையில நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் சிக்கி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஐயோன்னு கத்திருப்போமா இல்லையா? இது எவனுக்கோ நடந்தது. நம்முடைய உள்ளம் மாறணும். உங்களுக்கு மட்டும் இல்லை, ஏன் உள்ளமும் மாறணும். ஆண்டுகிட்ட அழுதுக்கு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா. அந்த ஜனத்துக்கு இரக்கம் பாராட்டுங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப கோத்திர பிதாக்களுடைய நாமங்களை தரித்து கொண்டு ஆசாரியன் உள்ளுக்கு போவான். இன்றைக்கு பிரதான ஆசாரியனாகிய நமக்கு ஒரு ஆசாரியன் இருக்கிறாரு. அவர் நம்மை குறித்து தேவனுக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். வாசித்து பாருங்க, எபிரேயருடைய புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். யாரை கவனிச்சு பாருங்க? யார் அவரு? பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எபிரேயருடைய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்கோ, நமக்கு முன்னோடினவராகிய கிறிஸ்து என்று போடப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்னதாக போனவர். அதனால தான் பேதுரு இவ்விதமாக எழுதுகிறார் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் முன்னால ஓடுறாரு, அவரை நோக்கி பார்த்து அவர் பின்னால போகணுமா இருந்தா அவர் என்ன கிரியை செய்தாரோ அந்த கிரியையை செய்கிறது தான் அதனுடைய அர்த்தம்.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப முதலாவது என்னன்னா, இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறவராக இருந்தார். 1 யோவானுடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நாங்க பார்க்கிறோம். என் பிள்ளைகளே, வாசிங்க. அதான், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானே ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஒருவன் பாவம் செஞ்சா பார்க்காம இருந்தா சரிதான். உள்ளதை உள்ளபடியே சொல்லுகிறதான் உண்மை. ஒருவன் பாவம் செய்தால் நீதிபரராகி அவர் என்ன செய்கிறாராம்? அவனுக்காக பரிந்து பேசுகிறார். நாம் எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்யத்தக்க ஒருவரும் பூமியிலே இல்லை என்று சொல்லப்படுகிறது. தாயின் வயிற்றிலே தோன்றின போது பாவம் செய்யாத எந்த மனிதனும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எல்லாருக்காக தன்னை கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தவர் இன்றைக்கும் கூட விண்ணப்பம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நானும் நீங்களும் என்ன ஜெபிக்க வேண்டும் என்கிறது தெரியாமல் இருக்கும் போதும் கூட ஆவியானவர் தாமே எண்ணுக்கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நம்மோடு கூட சேர்ந்து அவரும் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களை இரட்சியும் ஆண்டவரே, எப்படியாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பாதையில் அவர்களை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபிக்கும் போது, நீங்கள் ஜெபிக்கும் போது ஆவியானவர் நம்மோடு கூட ஜெபிக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தது நோக்கம் எதுக்கு தெரியுமா? தன்னை பிரபலியப்படுத்துறதுக்காக இல்ல, பாவிகளை ரட்சிக்கவே வந்தேன்னு சொன்னார். அதுதான் அவருடைய பாரமா இருந்தது, அதுதான் அவருடைய நோக்கமா இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா முதலாவது என் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காக பரிந்து பேசுகிறார். இரண்டாவது, ரட்சிக்கப்பட்டவனுக்காக பரிந்து பேசுகிறார். இன்றைக்கு நம்மிடத்திலும் அந்த சுபாவம் இருக்கணும். சபையில் இருக்கிறவங்களா இருக்கலாம், வெளியில இருக்கவங்க, ரட்சிக்கப்பட்டவங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த மகனுக்கு இந்த பேர் சொல்லி ஜெபிங்க, பேர் சொல்லி ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவன் அதனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாரு. நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, நமக்கு யாரு ஏதோ ஒரு காரியம் இருந்தாலும் சரி, நம்ம யார்கிட்ட அது பேச தேவையில்லை. நம்ம என்ன செய்யணும்? அந்த குறிப்பிட்ட நபருக்காக தேவ சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டே, இந்த உலகத்தில் ஆண்டே பலவிதமான சோதனைகள் இருக்கிறது, பலவிதமான போராட்டங்கள் இருக்கு. இந்த குடும்பம், இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில், இவர்களுடைய வாழ்க்கையில், அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே 4 பேரை கூப்பிட்டு இதை பிரபலியப்படுத்தி எசபேல் செஞ்ச மாதிரி ஒரு உபவாச கூட்டம்னு போடுறது அல்ல. தனித்தனியா இருந்து ராத்திரி பகலா ஜெபம் பண்ணி பாருங்க. தேவன் வெளியரங்கமான பதிலை கொடுப்பாரு. தேவன் வெளியரங்கமான பதில் கொடுப்பாரு. ஜெபம், ஆண்டவரே எப்படியாவது ரட்சிங்க ஆண்டவரே, அன்றே உம்முடைய அன்பை விட்டு போகாதபடிப்பா ஜெபிக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சீசர்களை தெரிந்து கொண்டவர் சொல்லும்போது எப்படி சொல்றாரு? நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிங்க. ஆமா 22-32. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். என்னது? நான் உன் விசுவாசம், ஏன்னா விசுவாசத்தை காண்பேனோன்னு சொன்னார். மனுஷகுமாரன் பூமியில வரும்பொழுது எதை பார்ப்பாரா? எல்லாம் விசுவாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விசுவாசம் இல்லை. ராஜமணி ஒரு நாள் சொல்லும்போது சொன்னார், பைபிள் காலேஜுக்கு உள்ளே போயிட்டு வர்றவங்க வெளியில் வரும்போது எப்படி வர்றான்னா, இயேசுவே இல்லைன்ட்டு வர்றானா. இயேசு இல்லைன்ட்டு யார் வர்றா? பைபிள் காலேஜில் படிக்க போனவன். இன்னைக்கு உயிரோட தான் இருக்கார். டெலிஃபோன் அடிச்சுக்காங்க, நீங்கள் இப்படி சொன்னீங்களான்னு. ஏன்னா அவர் பைபிள் காலேஜ் டீச்சர். பைபிள் காலேஜுக்கு போனவன், நிகழ்ச்சிக்கப்பட்டவன், ஞானஸ்தானம் பெற்ற, அபிஷேகம் பெற்ற எத்தனை பேர் சபை கிடையாது. எல்லாத்துக்கும் சரிட்டு போறவன் இருக்கிறான், எல்லாத்தோடு கலந்து கொள்கிறவன் இருக்கிறான், தேவ அன்பை விட்டு விட்டவன் இருக்கிறான். விசுவாசம் ஒளிந்து போயிடக்கூடாது ஐயா. ரட்சிக்கப்பட்ட ஒருவரும் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. உம்மிலே நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ண வேண்டியது இந்த ஏபோத்தை தரித்திருக்கிற உங்கள் வேலை, என் வேலை. உங்களை ஆசாரியராக தான் தேர்ந்தெடுத்திருக்காரு இல்லையா? தேர்ந்தெடுக்கிறாரா? தேர்ந்தெடுத்த மாதிரி இருக்கு, இல்லாத மாதிரி இருக்கு. ஆனால் தேர்ந்தெடுத்திருக்காரு. நான் சொல்றேன், அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவர் உங்களை ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டிருக்கா. ஏபோத்தை தரித்து கொண்டு தேவ சமூகத்தில் போய் நில்லுங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, எரேமியா பாருங்க சொல்றான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நல்லதா இருக்கும். வாசிங்க.
என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலை உண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். என்னதான் இரவும் பகலும் அவங்களுக்கு அழுவேன். தலை தண்ணீரா, ஒரு வாளி தண்ணியை தலையில் ஊற்றிட்டு தண்ணீராகட்டும், அது கண்களிலே வடியும் போது கண்ணீராகட்டும். அப்படியா? ஜெபித்து ஆவியிலே ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும் பொழுது வேர்த்து ஒழுகணுங்க. வேர்த்து ஒழுகணும். அதே வேளையில் கண்ணீர் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்கோ. அப்பொழுது இரவும் பகலும் நான் என்ன செய்வேன்னா என் குமாரத்திக்காக அழுவேன், அழுந்து போகிறவங்களுக்கு அழுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லது அழைக்கப்பட்டவர்கள் அவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு இயேசு இருக்கிறார். வாசிங்க யோவான் 17:15 வேகமாக வாசிங்க. இல்லை 17:15 வாசிங்க, நேரமாச்சு. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். என்னதான் முதல்ல சொன்னார், உங்களுக்காக வேண்டிக்கிட்டேன் விசுவாசம். இப்போ சொல்கிறார் என்ன பிதாட்டு சொல்கிறாரு, அவங்கள உலகத்தில் தான் இருக்கணும், உலகத்தில் இருந்தாலும் தீமையில் போய் மாட்டிக்கக்கூடாது. அவங்க என்ன செய்யக்கூடாது? ஏன்னா தீமை இந்த உலகத்தில் அப்படி இப்படியெல்லாம் அலையுது, அதில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்காக அவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார். நமக்கு முன்னோடியாக ஓடினவர், பிரதான ஆசாரியன், ஏபோத்தை தரித்திருக்கிறவர், அவர் போன பாதையில் நான் நீங்களும் போகிறதா இருந்தால் நானும் நீங்களும் இப்படி தான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, தீமையிலே என் ஜனம் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அவர்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் 14 பார்த்தீங்கன்னா 16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் என்று சொல்றாரு. எப்போதும் பிதாவை வேண்டிக் கொள்ளணும். நம்முடைய அப்பாவை வேண்டிக்கணும். அப்பா அனுப்புங்கப்பா, அனுப்புங்கப்பா, பாதுகாத்துக்குங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு. ஒரு நிமிஷம் கண் இமைக்கிற நேரத்தில் சத்துரு தட்டிட்டு போயிடுவான். காகம் வடையை கொண்டு போனது போல போயிடுவான். ஆனால் அவர்களிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு தேவாவியானவர் உதவி செய்யணும். தேவன் தம்முடைய ஜனத்தை பாதுகாக்கணும். இன்றைக்கி ஜனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கோ, ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவங்க எல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்காங்கன்னா கர்த்தரோடு கூட இல்லை என்கிற நிலைமையில் இருக்காங்க. சிலர் இருக்காங்க, பேருக்கு இருக்காங்க, ஆனால் இல்லைன்ற நிலைமையில் இருக்கிறாங்க. தேவ ஜனமே, கொஞ்சமாவது நம்ம யோசித்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம், கடைசி நேரத்தில் இருக்கிறோம். அதை நாம் உணர்ந்து செயல்படணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படி நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிற நேரத்தில் உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்கள் தேவைகளை கர்த்தர் நிச்சயம். நீங்கள் யோபுடைய புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது 42:10 வாசிக்கும் பொழுது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். எப்போ இரட்டத்தனியாக கிடைச்சா? மற்றவங்களுக்கு ஆச்சமன். யாருக்கு ஆச்சமன்? அவங்க கூட்டாளி மாதிரிலாம் அப்பா அவனை சொல்லவே இல்லாது, அப்படிப்பட்ட ஆளுக்கு. ஆனால் ஜோமன்னொன்னே ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ரெட்டத்தனையாக கொடுத்தாரு. அதே வேளை அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அப்படி தானே? இன்றைக்கி நீங்கள் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்கள் தேவையை கர்த்தர் சந்திப்பார். அதான் சொல்லுவாங்க, தமிழில் சொல்லுவாங்க, ஊராம்புள்ளைய ஊட்டி வேலை தாம்புள்ள. நீங்கள் மற்றவர்களுக்காக செய்கிற ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். உங்கள் தேவையில் கர்த்தர் சந்திப்பார். ஏன்னா பரிந்து பேசுகிற ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்யும்போது தேவன் அதில் விசேஷித்து கவனத்தை. ஏன்னா ஏபோத்தை தரித்திருக்கிறீங்க, உங்களில் அந்த கற்கள் இருக்கிறது, அதில் நாமங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தோடு கூட தேவ சமூகத்தில் நீங்கள் வந்து கண்ணீரோடு இருக்கும்போது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 4:6 போட்டிருக்கேன், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரங்கள் ஜெபத்தினாலும் வேணும், எல்லாத்தையும் ஜெபத்தினாலும் தெரியுங்க. ஆண்டவரே, அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ஆண்டவரே, ரட்சிப்பு இழந்து போ, அதை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, இப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் கர்த்தருடைய சமூகத்தில் செய்யும்போது 7ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்குன்னா, தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை என்ன செய்யும்? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள் உங்கள் சிந்தைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
தேவ சமாதானம் நதியை போல ஓடும். அப்போ சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே நீங்கள் சொல்ல தேவையில்லை. நீங்கள் என்னென்னா மற்றவங்களுக்காக நீங்கள் அழுகிறீங்க, மற்றவங்களுக்காக பாரப்படுறீங்க. ஒருத்தன் வியாதியாக இருக்கிறான்னு சொன்னோன்னு அதை கேட்டோன்னு நீங்கள் உள்ளம் துடிக்குது, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்க. ஜெபம் பண்ணும்போது உங்கள் இருதயம் சமாதானமாக இருக்கும். அது எந்த சமாதானம்? தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்போ நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்கிறத வேகமாக சொல்லிட்டு போகிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் பிரதானமாக சொல்கிற புத்தி என்னவென்னு, எல்லா மனுஷருக்காக என்ன செய்யுங்க? ரட்சிக்கப்பட்டானோ ரட்சிக்கப்படலையோ என்ன செய்யணும்? எல்லாருக்காக ஜெபிக்கணும். ரோமர் 10:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதே என் மன விருப்பம்னு பவுல் சொல்கிறாரு. அதுக்காகத்தான் அவர் பிரயாசம் தேவனை நோக்கி எப்போ என்ன செய்கிறாரா? ஜெபிக்கிறார் என்று போடப்பட்டிருக்கு. நீங்கள் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னாக்கும், எல்லா அதிகாரமுள்ள ராஜாக்களுக்காக நாம் ஜெபிக்கணும். ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னா, அவர்கள் பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலங்கமில்லாத அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காக கொள்ளையடித்து கொலை செஞ்சு அவனை இதாக்கின்னு நம்ம பார்க்குற நியூஸ் இருக்குது தானே. அப்படியெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக நாம் ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவன் யார்? அவன் இல்லை, நாம் ஜெபம் பண்ணணும். நம்ம தேர்தல் வந்தால் மட்டும் ஆண்டு சரியான ஆளை நீ தேர்ந்தெடுக்குன்னு சொல்கிற ஜெபம்ங்கிறமே, அதுக்கு பிறகு ஆண்டவரே அவர்களை நடத்த மாட்டேறே, கொள்ளையடித்து கொலை செய்து அங்கே இங்கே செஞ்சு இதெல்லாம் இல்லாமல் இருக்க ஆண்டு அவனை பாதுகாத்துவார். நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக இருந்து தேசத்தை சமாதானமான முறையில் சந்தோஷமான முறையில் நடத்த அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா எபேசியருடைய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலே விழித்திருக்கணும். இந்த உலகத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்துட்டு இருக்க ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கணும். நீங்களும் பரிசுத்தவான்கள், அது நம்ம ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கணும். அதே வேளை எத்தனையோ பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கணும். பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவரே அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ணணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்னொரு காரியம் யாருக்காக ஜெபிக்கணும்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தைரியமாக வாயை திறந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு நாம் ஜெபிக்கணும். பாருங்கள், நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார். என்ன தெரியுமா? பிரசங்கம் பண்ணினோன்னு பிரசங்கத்தை கேட்டவன் போயிடக்கூடாது. அவன் ரட்சிக்கப்படணும், அவன் மனம் திரும்பணும், அவன் விசுவாசிக்கணும் இல்லையா? இது சொல்லிட்டு அவன் போனாலும் நாம் என்ன செய்யணுமா? அவனுக்காக ஜெபி. வாசிங்க அந்த வசனம் மட்டும் முக்கியமாக யோவான் 17:20 வாசிங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். என்னது? விசுவாசிக்கிறவர்கள் இல்லை, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவங்க போய் சொல்கிறாங்க. ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்கிறாங்க. அவங்களும் என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறதுக்காக ஜெபம். இயேசுவே முன்னோடியான பண்ணணும், பிரதான ஆசாரி. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படி செய்யும்போது என்னன்னா, அப்போஸ்தலர் 13:42 பார்த்தீங்கன்னா, இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியாரும் என்ன செஞ்சாங்க? வேண்டிய சொல்லுங்கள், எங்களுக்கும் வசனம் சொல்லுங்கள், நாங்களும் ரட்சிக்கப்படணும், நாங்களும் தேவ அன்பிலே இருக்கணும். இப்படியெல்லாம் செய்கிற உங்களுக்கு ஏபோத்தை நீங்கள் தரித்திருப்பீங்கன்னா உங்கள் தேவையை கர்த்தர் நிச்சயமாக சந்திப்பார். நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் புத்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாவீது அமிலேக்கின் குமாரனாக அபியாத்தார் என்னும் ஆசாரை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்திலே கொண்டு வா என்றான். அபியாத்தார் ஏபோத்தை தாவீதிடத்திலே கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா வேண்டாமா என்று எனக்கு நீ போ, உனக்கு வெற்றியை தருவேன். இந்த ஏபோத்தை நீங்கள் இன்றைக்கி தரிச்சிருப்பீங்கன்னு சொன்னால், அநேகருக்காக பரிந்து பேசுவீங்கன்னு சொன்னால், தேவ சமூகத்தில் இரவு பகலாக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவங்களாக இருப்பீங்கன்னு சொன்னால், கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்களாக இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய தேவையை சந்திப்பார். நீங்கள் உங்கள் தேவையை சொல்லும் பொழுது கர்த்தர் செய்வார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கோ, ஏபோத்தில் இந்த கற்கள் இருக்கிறது, அதே நாமங்கள் பறிக்கப்பட்ட கற்கள் இருக்கிறது, ஊரீம் தும்மீம் என்று சொல்லப்படுகிற 2 கற்கள் இருக்குது. தேவன் அதனூடாக பேசுவார். இன்றைக்கு மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலும் உன் தேவைகளை சந்திக்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வியாதியாக இருக்கலாம், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவையாக இருக்கலாம், அதே வேளை மற்றவங்க உன்கிட்ட யாராவது ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லியிருக்கலாம். நீ ஜெபம் பண்ணினா தேவன் உன் ஜெபத்தை கேட்டு அங்கே அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். அதே வேளை அதை என்ன செய்யக்கூடாது? ஒரு விக்கிரமாக மாற்றிடுவார். கிதியோன் என்ன செஞ்சான்? ஒரு ஏபோத்தை செஞ்சு வச்சுட்டான். அது அவனுக்கும் கண்ணியாக இருந்தது, அவன் குடும்பத்தை. கர்த்தர் நம்ம கொண்டு போய் அற்புதம் செஞ்சாரோ, ஓகே, அதோடு விட்டுருங்க.
மோசே என்ன செஞ்சான்? ஒரு சர்ப்பத்தை செஞ்சான். சர்ப்பத்தை செஞ்சுட்டு அதை நோக்கி பார்த்தவன் பிழைப்பான்னு சொன்னான். கடைசியில் அந்த சர்ப்பத்தை கொண்டு வந்து ஆலயத்துக்குள்ளே வச்சுட்டானோ. வச்சுட்டு என்ன செஞ்சான்? தூபம் காட்ட ஆரம்பிச்சுட்டானோ. நாம் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்ததோட ஸ்தோத்திரம். அதோட நிப்பாட்டிடணும், அதுக்கு மேலே போயிடக்கூடாது. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து ஒப்பு கொடுப்போம். இன்னையிலேருந்து ஒரு ஜெப வீரர்களாக கர்த்தர் நம்மை மாற்றட்டும்.